விடாமுயற்சி திரைப்படம் ஒரு ஹைப்பே இல்லாம ரிலீஸ் ஆகிறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம். உண்மையிலேயே இந்த ப்ரொஃபைல் வேல்யூ அப்படின்றது தல அஜித் அவர்களை விட தளபதி விஜய் அவர்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா தாங்க இருக்கு. காரணம் என்னன்னா கோட் படம் ரிலீஸ் ஆன டைம்ல 1 வீக்குக்கு டிக்கெட் எல்லாமே சோல்ட் அவுட் ஆச்சு நிறைய தியேட்டர்ல. விடாமுயற்சி திரைப்படம் ஃபர்ஸ்ட் டே ஹவுஸ்ஃபுல்லா இருந்தா கூட செகண்ட் டே தேர்ட் டே எல்லாம் நிறைய தியேட்டர்ல வந்து ஆவரேஜா தாங்க டிக்கெட் புக் ஆயிட்டு இருக்கு. இந்த இடத்துல தல அஜித் அவர்களுக்கு ப்ரொஃபைல் வேல்யூ இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா ஏண்டா தல அஜித்துக்கான ப்ரொஃபைல் வேல்யூ இல்ல, கார் ரேஸ்ல அவர் கலந்துகிட்டதுக்கு மொத்த சோஷியல் மீடியாவுமே எவ்வளவு ஹைப்ல இருந்துச்சு. தமிழ்நாட்டுல தல அஜித் அவர்களுக்கு ப்ரொஃபைல் வேல்யூ இல்ல அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். பட் இருந்தாலும் இந்த படத்துக்கு எதுக்கு ஹைப் கம்மியா இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா கோட் படத்துல விஜய் அவர்களை தாண்டி வெங்கட் பிரபு, பிரேம் விஜய் உட்பட ஒரு நட்சத்திர பட்டாளமே கொடுத்த ஹைப்புக்கு தான் கோட் திரைப்படம் 1 வீக் டிக்கெட் சோல்ட் அவுட் ஆகி அந்த வீக்கெண்ட் ஃபுல்லாவே கோட் படம் ஒரு பேசு பொருளா இருந்துச்சுங்க. ஆனா இந்த பக்கம் பார்த்தா தல அப்படின்ற வேர்டை தாண்டி வேற யார் மேலுமே ரசிகர்கள் ஒரு ஹைப்பை உருவாக்கல. நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான், அது என்னன்னா இந்த விடாமுயற்சி திரைப்படம் பிரேக் டவுன் திரைப்படத்தோட ரீமேக் ஸ்டோரி. தல அஜித் அவர்களுக்கு மாஸ் என்ட்ரி இல்ல அப்படின்னு பல எதிர்மறை விமர்சனங்களை பெற்றா கூட அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு தல அஜித் அவர்களோட அன்புக்காக இந்த படத்தை பாருங்க. ஏன்னா தளபதி அப்படின்ற போர்வார் வந்து முடிய போற டைமுங்க இது. One last time. ரசிகர் நல்ல கொடுப்பண்டா சவுண்ட்.